நிறுத்து. நமக்கு ஒரு புதிய சவால் உள்ளது. எனக்கு ஒரு பர்கர் வேண்டும். என்ன? நான் முயற்சி செய்கிறேன். எளிது. யாருக்காவது பர்கர் வேணுமா? சாதாரண பன்களுடன் சமைக்க ஷாட்ரு ருசி வந்திருக்கிறது. விஷயம் என்னவென்றால் எனக்கு தேவை கருப்பு பேன்ஸ். நன்றி டிங். நன்றி. எனது இரகசிய சமையல் முறைக்கு ஏற்ப இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது எப்போவும் ருசியாகவும் குறுனுப்பா இருக்கு. இப்போ பச்சை கீரை, அப்புறம் என் சூப்பர் சூடான கேட்சப். அருமை. ஐயோ, ரத்தம். பாட்டி, நீ நலமா? நான் பாட்டியை பயமுறுத்தினேன். இது தற்கொலை போன்றது. எனக்கு அதிவிஷயமாக இருக்கிறது. நான் சாகிறேன். பயப்படாதீர்கள். என்னால் எல்லாத்தையும் நன்றாக கையாள முடியும். கட்லெட் வெந்து விட்டது. Adore crucioids. If it's seasons. Edern watching noise. Here's the etigagos. என் மான்ஸ்டர் பர்கர் சிவப்பு ஐஸ் உடன் முடிந்தது. உண்மையான தீயது. ஓ, நன்றி. வாங். அதை பற்றி நான் மறந்துவிட்டேன். சரி, நான் இந்த முட்டை சதைக்கு அடியாய் கை கூட போகவில்லை. எரிந்து விடுவோமா? நான் உனக்கு இதை கொடுக்க மாட்டேன். ஓ, விடு. இது இன்னும் பயனுள்ளதாக நான் ஒரு மார்ஷ்மெல்லோ பர்கர் செய்வேன். ஒரு நுகர்வு பயம் காப்பாற்றலில் மார்ஷ்மெல்லோக்கள் மைக்ரோவேவ் உலையில் பெருகுகின்றன. அருமை, நான் செய்தே விட்டேன். நன்றாக செய்தீர்கள். நன்றி பாட்டி. அடுத்து நகர்கிறேன். இதை நான் 2 துண்டுகளாக வெட்டுகிறேன். இனி நான் நூடல்லா பயன்படுத்த போகிறேன். இது ஸ்ட்ராபெரி சுவை உள்ளது மற்றும் நீல நிற சாக்லேட். அதிலிருந்து நிறைய கிடைச்சது. அருமையான பர்கர். சில இனிய விவரங்களை சேர்த்துக் கொள்கிறேன். அது ஒரு சின்ன பூதம்னு போல இருக்கிறது, ஆனால் அழகானதா. ஹலோ, ஊஃப் பாட்டி. நான் ஓடிவிட்டேன். முதலில் தீயில் வறுத்து கொழுக்கட்டை செய்யலாம். 2 பன்களை எடுக்கலாம். கொஞ்சம் மேயோனைஸ், சாலட், தக்காளி, கண்டிப்பாக கொஞ்சம் கெட்ஷப், மற்றொரு குடிகாய். என் கிராணி கிங் பெட்டிய பாரு. அது ஏன் பழைய நண்பா, எல்லாமே அங்கே காதலோடு செய்யப்படுகிறது. என்ன அனுபவியுங்கள். சுண்ணம்பு. எனக்கு அது வேற எப்படி ரசவாளி இது. அது கடிக்காது. இது மிளகாய் பூண்ட போல் வாசிக்கிறது. எனக்கு தெரியும், எனக்கு இது பிடிக்காது. அந்த பாட்டி செய்த பர்கர் தான் எனக்கு வேணும். அதுல சாட்டிய சாதனங்கள் இருக்கவே மாட்டேன். நன்றி பாட்டி. எவ்வளவு பாசிடால் யூனிகாரன். அது பிளாட்டாக இருக்கிறது. நான் வெற்றியை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையே தெரியவில்லை. அதனால் எனக்கு தெரியும் என் சகோதரன். ஆஹா பாட்டி. பை புதன். பார். ஓ, பொறு. எனக்கு ஒரு மில்க் ஷேக் வேண்டும். சரி பாட்டி, இதோ உன் மில்க் ஷேக். சரி, நான் செய்வேன். சரி, என்னை கொண்டு என்ன செய்யலாம்? சரி, நான் பாலை தொடங்குகிறேன். என்ன? துப்பாக்கியா? சின்ன விஷயங்களை எரிவதை நிறுத்து. ஐயோ, பாட்டி சாம்பல்.
இது பாரிப்போம். சரி, நமக்கு ஐஸ்கிரீம் வேணும். இப்போது இதை அனைத்தையும் கலக்கி கொண்டிருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இனி நூடெல்லாவுக்கு தொடர்கிறோம். இதோ மஞ்சளாக இருக்கிறது. என் கண்ணாடியை அங்கு மாட்டு. நிறமார்ந்த சுண்டல் மேல் அமிழ்த்து. என் வாய் ஏற்கனவே ஊறுகிறது. ஸ்கின்னிஸ் மிக சிறந்தவை. எல்லாவற்றையும் சேர்த்தளித்தல். நிச்சயமாக மேலே கொஞ்சம் whipped cream. இது மிகவும் சிறந்தது. முடிந்தது. நல்ல வேலை. என் மில்க் ஷேக்கிற்கு எனக்கு பாலை தேவை, சாக்லேட் ஐஸ்கிரீம் மற்றும் ஒரு சாக்லேட் பட்டி தேவை. பாட்டி தன் பேத்தியை களைப்பதற்கு தெரிகிறது. இல்லை, இது மிகுந்த நேரம் எடுத்துக்கொள்கிறது. உங்களுக்கான மிக்சர் இதோ. மிக்க நன்றி. புதன்கிழமை நீங்கள் எனக்கு உதவினீர்கள். நன்றி. இப்போது நான் ஒரு அற்புதமான ஃபைனான குறுக்கே தோல் பொருளை குடிப்பேன். மீதும் சற்று கிரீம் சேர்த்து விடுவேன். நான் அற்புதமானவள். சில சாக்லேட் இதோ ஒரு ஜூஸ் கம்பியே. என்ன, நான் முடித்து விட்டேன். சிறப்பாக செய்தீர்கள் பாட்டி. ஆனால் எனக்கு பிடித்த ஐஸ் பிடாச்சியோ தான். நான் ஒரு குடிமை பேராய்வாளன் என்பதை நினைவில் கொள்கிறேன். எல்லாவற்றையும் கலக்கி விடுகிறேன். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப் சேர்க்கிறேன். அதை கண்ணாடியை அலங்கரிக்க பயன்படுத்துவேன். எனது காக்டெயிலின் கோலத்திற்கு இதுவும் சேர்க்கிறது. என்ன மறந்து விட்டேன். உதவி செய்யவும். நானே. அப்பா, நீங்க காப்பாத்திட்டீங்க. அங்கே போங்கள். ஏய் திருடன், அப்பால் கிரீமினை திருப்பி கொண்டு வா. நன்றி டிங். எனது கலை பொக்கிஷத்தை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. ஆம், ஓம், இதற்கு மேல் நன்றாக இருக்கு. இரத்த குண்டுகளின் 2 கண்கள், மூக்குத்தி மற்றும் காதுகளையும் போகாம். போன பேட்டி குழந்தை, மகிழ்ந்தீர்களா? நன்றி. இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆனால் முடி சுவையை உணர முடியவில்லை. ஈவ், அருவருப்பாக இருக்கிறது. நான் இதை ஒருபோதும் குடிக்க மாட்டேன். ஓ, என்ன அழகான ராட்சசம். இன்னும் கமீஸ். நான் இதை மிகவும் விரும்புகிறேன். வாவ், ருசியானது. பாட்டியின் மில்க் ஷேக் மிச்சம் இருக்கு. நம்ப முடியல. ஓ, என்னுடைய குழந்தைகள். மற்றும் பிரெஞ்ச் ஃப்ரைஸ். அது கலந்து வந்துவிடும். அருமை. சரி. நிச்சயமாக சின்ன குழந்தை. என்ன? ஆஹா, ஒரு நிமிடம் பாருங்கள், நான் என்ன செய்ய முடியும்? அரர் வழியாக உருளைக்கிழங்களை உரிக்கும் கருவிகள் இருக்கின்றன. பாருங்கள். வாவ், நன்றாக செய்யப்பட்டது. சரி, என்னுடைய உருளைக்கிழங்குகளும் தயாராக உள்ளன. மிக அபாரமான சாதனம். அப்பி டயக்கி. ஆம், உறைந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப சுவையாக இல்லை. பார்க்கலாம். நம்ப முடியாதது. அப்புறம் நான் போயிட்டேன். அப்புறம் வேற என்ன? சாவது. சப்ஸ்கிரைப் பொத்தானா? நானும் அனைவரையும் அதே போல் செய்ய அழைக்கிறேன். நம்மிடம் நிறைய இருக்கு. சுவையான சவால்கள். அச்சச்சோ. ஒவ்வொன்றையும் வாங்குதல். இந்த காய்கறிகள் என் பேரனுக்கு
அதிசய திறன்களை அளிக்கும். ஆனால் என்ன தெரியுமா, எனக்கு பழங்களும் இருக்கு. இல்ல. ஓ, நான் அதை எண்ணெயாடையா சாப்பிடுவேன். அருமை. விளக்க பலகையை அழகாக செதுக்குவோம். அதை பார்க்கவும் நான் ஒரு போட்டியிலாக ஆப்பிளை பயன்படுத்துகிறேன். தயிர் நம்ப முடியாதது. அதை ஒரு சாஸாக பயன்படுத்தி அதில் கொஞ்சம் பச்சை காய்கள் சேர்க்க போகிறோம். அது என்ன? நன்றாகவே அப்போது கொஞ்சம் கருப்பை சேர்த்துக் கொள்வோம். எனக்கு பிடித்த வரி. நான் அதை ஏற்கனவே நல்லா குளிர்ச்சி அடைய விட தோணுகிறது. வேண்டும். ஐந்து 4 3 2 1. இப்போது என் பிரெஞ்ச் ஃப்ரைஸை வண்ணமிடலாம். என் சிறிய சகோதரி மகிழ்ச்சி அடைவாள். அந்த நிறங்களை எல்லாம் பாருங்கள். நானும் பிராண்டட் பாக்ஸ் கூட பெற்றேன். அப்புறம் கேட்சப். நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம். புதன்கிழமை நீ எப்படி இருக்கிறாய் எலி? உருளைக்கிழங்கை ஆட்கள் தயாராகிவிட்டன. விஷயம் என கேள்கிறீர்களா? நன்றி. இந்த வரைபடத்தின்படி நான் முழு கட்டணம் ஆஃப் பிரின்ஸ் ஃப்ரைஸ் ஒன்றை அமைக்கப் போகிறேன். எனக்கு நேரம் வேண்டும். சற்றே ஆழமாக வாய்ப்பு. பிகாசு. பார்க்காதே, இது இன்னும் சீக்கிரம். முதல் கோபுரம் தயாராக உள்ளது. இப்போது ஆச்சரியம். அழுத்தமாக இரு. அவளை தொந்தரவு செய்யாதே. புதன்கிழமையின் வேலை. திருப்தியாய் இருக்கிறேன். Track allowance KA Tilbury Deanery. How the rare to go, baby. இப்போ அரசு பாட்டி உருளைக்கிழங்கு வறுவல்களை கட்டிக்கொள்ள மிகவும் அழகாக ஆக்க ஒரு யோசனை வந்துவிட்டாங்க. ஓ இல்லை, நான் தவறாக நினைத்தேன். இது ரொம்ப சுவையாக இல்லை. இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு முதல்ல மஞ்சள் நிறத்தை முயற்சிக்கிறேன். எனக்கு பிடிச்சுள்ளது. நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இது முதன்முறையாக வெண்ணெய் வறுவல் கோட்டையை பார்த்திருக்கிறேன். மிகவும் அழகாக இருக்கிறது. புதன்கிழமை கெட்சப்புடன் சுவையாக இருக்கிறது. அருமை. வாவ், இந்த சவாலில் நீ வெற்றி பெற்று கொண்டிருக்கிறாய். வாழ்த்துக்கள். ஆமாம், நான் இதை செய்து விட்டேன். என்ன இது சிவப்பு மிளகாயா? ஓ, எவ்வளவு தீய புண்ணாக்குகள். என்னவோ என்னுடையது என்னாகிறது? அப்பா, என்ன ஒரு பெரிய மலை, பயங்கரமான முதல் யாரோ ஒருவர் மிகவும் பலவீனமானவர். மேரி முதல். சரி, நல்லா இருக்குதே, போகலாம். அதை அவள் எப்படி சாப்பிடுகிறாள்? நன்றாக இருக்கிறது. நான் அதை செய்தேன். ஓ, எவ்வளவு சூடாக இருக்கிறது. நான் வெடிக்க போகிறேன். நான் கூட ஒரு அதை குளிர்விக்க என்னிடத்தில் ஏதோ உள்ளது. மிகவும் நன்றி. நன்றி. என்னுடையது எது? வரவேற்கிறேன். மியா, உன் வரி. ஓஹோ ஓஹோ ஓ, என்னால் இந்த சிவப்பு மிளகாய்களை வெறுக்கிறேன். அல்லது நன்றி. பாவம் மியா, அவள் எப்படியும் சில மிளகாய் சாப்பிடப்பட்டு விட்டது. போவது போகலாம், இன்னும் கொஞ்சம் இருக்கும். புதிய மிளகாய் எங்கே இருந்து வந்தது? என்ன பிளான் வேலை செய்கிறது. மியா அது சாப்பிடுவது தெரியாமல் இருக்கும். சரி, என் பழி கொடூரமானதும் வான்மழையாகவும் இருக்கும். அவளோடி மைக்குக்காக இப்பொழுது என்ன? நீங்கள் பெற்ற
மற்றது உங்களுக்கு பியாருந்தியது. மேர், நீ ஒரு நீராவி ரயிலிலே போலத்தான் இருக்கிறேன். கணைந்து கொண்டிருந்த தீயை நான் தாங்க முடியவில்லை. நான் வெடிக்கிறேன். நாம் அதிகாரத்தை காப்பாற்ற வேண்டும். நிலைமை கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருக்கிறது. சரி, என்னிடம் தீ அனுப்பி பொருள் உள்ளது. ஓ, காயமாகிறது. சமயமாகிறது ஆறுவதற்கு. நன்றி. நாம் காப்பாற்றப்பட்டு விட்டோம் போல. என்ன விஷயம்? என்னை வரவேற்றதுக்கு நன்றி. நீங்க தான் பரிசுகள் கொடுக்கும் புது வருட பண்டிகை யாத்திரை போல இருக்கிறீங்க. பரவாயில்ல. இப்போ திருப்பம் உன்னுடையது மைக். சாய்த்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அப்படி இல்லை, அதை தவிர்க்க முடியாது. சரி, ஆரம்பிக்கலாம். பூ, எவ்வளவு துர்நாற்றம். வணக்கம். அட, அவன் இதை எல்லாவற்றையும் உணவானா? எப்படி? பாவம், பாவம் மைக். ஒன்றே ஒரு கல்தான். ஐயோ, நான் எரிகிறேன். நான் வெடிக்கப் போகிறேன். நான் எனக்கு கடன் தேவை. அருமை. இது வேலை செய்தது. நான் விண்வெளியில் உள்ளேன். மைக் எங்கே? எனக்கு ஒரு ஒளிவீழ் கண்ணாடி உள்ளது. நானும் முயற்சித்து பார்க்கிறேன். வாவ், நான் பூஜ்ய ஈர்ப்பில் இருக்கிறேன். என்னிடம் இருக்கும் அழகான சபா சப்ஸ் பாருங்க. என்னிடம் எவ்வளவு குளிர்ச்சியான சூப்புகள் இருக்கின்றன. ஹலோ, ஆறுமரியிடம் என்ன இருக்கு? என்னிடம் ஒரு மலை போல குளிர்ச்சியானவை உள்ளன. மாயா, வாங்க துவங்குங்கள். ஆமாம், எனக்கு ஒரே ஒன்றுதான் உண்டு. சுபா சப்ஸ். நான் இருப்பேன். வேகமா இருக்கிறான். ஏய், வாங்க திறந்து கொள்ளுங்கள். வாங்க திறந்திடு. ஐயோ, ஆமா. சாக்லேட் எங்க? அப்படியா? முடிவானது. உச்சி இல்லாமல் சாப்பிட நேரம் வந்துருச்சு. இது இன்னும் நல்லதுதான். சரி, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஸ்ட்ராபெர்ரி சிப்பா சிப்ஸ் எனது பிரியமானது. கூல். வா மைக், உன் சிப்பா சிப்பை சாப்பிடு. பார்மியா, என்னிடம் இருக்கும் அற்புதமான சூப்ஸ். இதன் பிளாஸ்டிக்கை அகற்றி விடலாம். ஆமா அவளே. இப்போ எனக்கு ஒரு சுத்தி வேணும். அருமை. இது மிக செம்மாய் இருக்கிறது. ஹே, ஜாக்கிரதையாக இருந்துக்கோ மைக். அருமை. இப்போது எனக்கு கிடைத்து விட்டது ஒரு சுவையான சுப்பா சப்ஸ் சர்க்கரை துண்டு. இதற்கான பாத்திரம் இதோ. எல்லா துண்டுகளையும் பாத்திரத்தில் சேர்க்கலாம். இது போல. இப்போது நாம் சூப்பா சூப்ஸை துளிக்குள் இழுத்து விடுகிறோம். அப்படித்தான், ருசியானது ரெடியாகிவிட்டது. அப்படி ஒரு சுவைதான் இதற்கு. எவ்வளவு ருசிகரம். இப்போது பாட்டம் முக்கியமான ஒண்ணு. ஆமாம், இந்த சுவையான மேல் கலவை அதிசயமானது. மேரி, ஷாரடே and லைப்பர்சிலான் சில்லுன உணவுகளை கண்டுகோ. ஒரு யோசனை. மேரி, தவறான நாளை காற்றடிக்கும் என்று நினைக்கிறாயா? ஓப்ஸ், விலையின் நோக்கி போவது தொடங்குவோம். அது எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. சரி, அவற்றையெல்லாம் சாப்பிட நேரம் வந்துச்சு. எவ்வளவு ருசியானது இது. அதிசயம். இன்னும் 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 சுபா சப்ஸ். விளம்பரத்தில் நீங்கள் எங்களுடன் அமைதியாக இருக்கிறீர்கள். மேரி, சப்னமாடி, தயவு செய்து சப்னமாடி. இல்லை, காத்துரு. என்ன? என் வாயில் முடியல. நீ சிக்கிட்டேன். தயவு செய்து எனக்கு உதவுங்க. சரி, ஆமா, நான் நம்ம என்ன நினைக்கிறேன். செய்வோம்? மிதவை. உதவணும். வழியில் முயற்சிப்போம். நான் வேலை நினைக்கிறேன். செய்தது.
நான் என் தாடையை மீண்டும் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறே சில்வர், எல்லாம் சரியாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. நாங்கள் அவளை காப்பாற்றினோம். எனக்கு ஒரு பறவை கொடு. என்னை மன்னிக்கவும். எனக்கு சில மக்காச்சோள தானியங்கள் உள்ளன. என்ன பண்ண வேண்டும் எனக்கு தெரியல. ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு என்ன செய்ய காவலர்கள் வாங்க மியா சாப்பிடு. இது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. என்னிட்ட என்ன இருக்கிறது பாருங்கள். இந்த இரும்பு கலன் உதவியுடன் நான் அழகான பாப்கார்ன் செய்ய முடியும். நாம கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டும். சைபால் நீங்க செத்து விடலாம். நீங்க போகிறீங்க. ஆம், இது கொஞ்சம் நீளமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அது வேலை செய்தது. சேனைகளே, உண்மையான பட்டாணி வெறித்தி. அது மிகவும் குறைவாக இருப்பது வருத்தமளிக்கின்றது. மைக், இப்போது உங்கள் முறை. சரி, நான் என்ன சிந்திக்கலாம்? என்னிடம் இரும்பு இருக்கு. சுவையான பக்ஸ் கார்ன பதம் போட நேரமாச்சு. என்ன மாஸ்டராய் நான் இதை சிந்திச்சேன். வாவ், எப்படி கூல் செய்ய விரும்பவில்லை. என்னோட மியாவை போல பெருமளவில் பாப்கார்ன் உள்ளது. இந்த எரிக்கையை உடனே குளிர்விக்க வேண்டும். எவ்வளவு தோல்வி அடைந்தவன் தான் நீ, மைக். சரி, இது உன் தருணம், மேரி. ஓ, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. அவள் என்ன செய்ய போகிறாள் என்று ஆச்சரியம் செய்கிறேன். அதைத்தான் நான் வச்சிருக்கிறேன். ஒரு சிறிய போபகார்ன் இயந்திரம். மகிழ்ச்சிகரமானது. மீதமுள்ள பகுதி என் கையை உயர்த்தி உணவு சாப்பிட வேண்டும். மிகவும் குளிர்ந்துள்ளது. எனக்கு மேலும் மேலும் பாப்கார்ன் வேண்டும். மேலும் பாப்கார்ன், பாப்கார்ன். அங்கு முழு கடல். அச்சா, எஞ்சியிருப்பதையெல்லாம் நான் நிரப்பிக் கொள்கிறேன். நன்றி. என்ன நடக்கிறது? இது பூப்கார்ன் மழையா? ஓ, ஐயோ. எனக்கு நினைக்கிறது இது சாப்பிடுவதற்கான நேரம். எவ்வளவு அழகான கூடை. ஓ மைக், நீ திரும்பி வந்தாய். மிகவும் சிறியது. நான் உங்களை தேவையான அளவு நகைக்க செய்வேன். வாவ், எனக்கு ஒரு பெரும் துடுப்பம் உள்ளது. எனக்கு சிறகுகள் பிடிக்கும். நான் பார்க்கிறேன் மைக், உன் கோழி மியூசிக்கே சாப்பிடு. எவ்வளவு மனமோ. ஓ அப்பா. சரி, நான் இந்த கோழி காலில் நல்லா துவர்றேன். சரி, நான் இதை சாப்பிட ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஓ இல்லை, நான் மூச்சு திணறுகிறேன் என்று நினைக்கிறேன். இல்லை, நான் யோசிக்கிறேன். ஐயோ, நீ மிகப்பெரிய தோல்வி. நீ என்னை சிரிக்க வைத்தாய் மைக். நீ என்ன செய்கிறாய்? இல்லை, பாதிக்காதே. சரி, சரி, இப்போது என் முறை. இந்த கோழி எவ்வளவு ருசியாக இருக்கிறது. மிகவும் நல்லது, மிகவும் குறுமுறுப்பானது. இதை மிகவும் விரும்புகிறேன். எவ்வளவு கவர்ச்சியானவள் அவள். இந்த கோழியை அவள் போல அத்திக்கு இருந்து சாப்பிடு. நான் உன்னை திருடுறேன். நான் கண்டிப்பா கவனிக்க மாட்டேன். என்ன? கடைசி துண்டு எங்கே? மைக், அதை திருப்பிக் கொடு. இருந்தது பேயாகிறது. உன் தலைக்கு புடவை அணிய விருப்பம். மேரி, எவ்வளவு கொடூரமா இருக்கிறாய். நீங்கள் செய்யலாம். இங்கே. சரி, இதுவே ஆகிறது. இப்போது கடைசியாக என்னுடைய பேரா? இவ்வளவு ருசிகரமா? இது மிகவும் நன்றாக இருக்கிறது. மேரி, நீ சொன்னது சரி. நான் நின்று கொள்ள முடியவில்லை. இங்கே ஒரு துண்டு எடுத்து வைக்கிறேன். ஹே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் மைக்? மியா, நான் அவளை ஒரு சிறகினால் கட்டுப்படுத்தலாம். மியா, இதோ உன்னிடம் சூப்பராக கோழி இறைச்சியிலிருந்து படையெடுத்தது. அருமை.
மேரி. ஓ, அது எனக்கு கூட இன்னொரு கூட. எவ்வளவு நல்லது. நான் தன்னை பிரிக்க முடியல. மிக சிறந்தது. சரி, நான் திரும்பிக்ஸ் எனக்கு கோழி கிடைத்துவிட்டது. நல்லா செய்தாய். நான் நல்லபடியாக இருக்கிறேன். நான் அப்படித்தான் இருக்கிறேன். என்ன, என் கூடை காலியாக ஏன் உள்ளது? இது நீதான். எனக்கு தெரியும், நீ என் கோழியை கண்டாய். அம்மா, க்ஷமிக்கவும். அது ரொம்ப ருசியானது. நாங்கள் ஐடியா இருக்க முடியல. மாற்ற வேண்டாம். உங்கள் முன் பல Is this Mermaids versus Mermaid Carlican ஒரு சாதாரண உயர்நிலை பள்ளி. இங்கு என்ற இடங்களில் போலவே எர்வம்பர்சன்வர்கர் என்ற சாதாரண புத்திசாலிகள் உள்ளனர். டிபெனிய போலவே டிபெனி சுருஷிப்பின முக்கியமான மோர்மேன் ஜிம்மிய சர்சினார். கற்பனை பண்றாள். ஒரு சிக்கல் இருக்குது. ஜிம்மி நிஜ வாழ்க்கையில அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டான். ஓஹோ டிபெனி, ஆனால் உன் நம்பிக்கையை அதிகரிக்காதே. அது என்ன ஜிம்மி, என்ன ஒரு மீன், என்ன ஒரு அருவருப்பான விஷயம். என்னை கேலி செய்ய இதை செய்தாயா? ஆனால் ஏன் நான் அவமானப்படுத்தப்பட்டேன்? நீங்கள் மீனை எப்படி முத்தமிடுகிறீர்கள்? ஓ டிப்பனி, இது உங்கள் புதிய காதலனா திருப்பர்ச்? ஓ, இனி பள்ளிக்கு செல்ல விரும்பவில்லை. ஏன் அவன் என்னை விரும்பவில்லை? ஏன் அவன் இப்படி செய்கிறான்? அவனை வெறுக்கிறேன். ஓ டிபனி, என்ன ஆச்சு? உங்கள் சமூக ஊடகங்களை சரிபார்க்கவும் மாலி. டிபனி, நீ ஏன் மீனை முத்தமிட்ட? பாவம், அதற்காக மன்னிக்கவும். ஆனால் டிபனி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. கவலைப்படாதே செல்லமே, நாங்கள் எல்லாவற்றையும் சரி செய்வோம். உன்னை அனைவரும் நண்பராகவும் உன்னுடன் டேட் செய்யவும் விரும்பும் அளவுக்கு அழகாக மாற்றினால் எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. பட்டனை அழுத்தவும். என் அறையில் மேக்கப் உடைகள் மற்றும் அணிகலன்கள் இருக்கின்றனவா? வாவ், இதுவரை இதுபோல் எதுவும் நடக்கவில்லை. இது எல்லாம் எனக்காகத்தானா? மாலி, என் முடியை விரைவில் நிறமூட்டுவோம் இப்போதே. எவ்வளவு மேக்கப் போட்டாலும் என் முகப்பரு மறையாது. அதை எப்படி நீக்குவது? ஓ, நான் அதை பிழிந்து விடுவேன். டிபனி, நீ அப்படி செய்யாதே. நீ இதை செய்ய முடியாது. ஓ, என்ன ஒரு குழப்பம். டிபனி, நீ என்ன செய்தாய்? சரி, நான் உனக்கு உதவுகிறேன். நகராதே, எனக்கு ஒரு நத்தை வேண்டும். நத்தை சுரம் உங்கள் தோலுக்கு ஒளிவீச்சை வழங்க உதவும். இது உங்கள் தோல் நிறத்தை சமமாக்கி பிம்பிள்களை அழுத்தாமல் நீக்கிவிடும். அப்படியே இன்னும் சில நிமிடங்கள் காத்திருங்கள். உங்கள் முகம் மாறப்போகிறது. எனக்கு எதுவும் தெரியவில்லை. எனக்கு கண்ணாடி தேவை. இல்ல, நீங்கள் லென்ஸ்கள் தேவை. வாங்க. வாவ், நான் எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்க முடிகிறது. வாவ், இப்போது என் மீசையை தெளிவாக பார்க்க முடிகிறது. ஓ, அதை எப்படி நீக்குவது? மாலி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நமக்கு ஒரு மெழுகு உருகி தேவை. அதை சூடாக்கி பின்னர் மெழுகை உள்ளே வைக்கலாம். வாவ், அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஐயோ, என் விரல், நான் எரிஞ்சிட்டேன். டிஃபனி, நீ ஏன் அதை தொட்டாய்? நான் இன்னும் மெழுகை வைக்கவே இல்லை. நாம் சுருத்தி குச்சிகளை எடுப்போம். அவற்றை மெழுகில் மூழ்க வைத்து உங்கள் காதுகளில், மூக்கில் மற்றும் புருவங்களுக்கு இடையில் வைப்போம். கவலைப்படாதீர்கள், அது எல்லா முடியையும் நீக்கிவிடும். அது கடினமாக ஆக சில நிமிடங்கள் காத்திருக்கிறோம். அப்புறம் நாங்கள் இழுக்கிறோம். ஆனால் கூடுதல் முடி இருக்காது. மற்றும் இறுதியாக, இல்லை, நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன். இது வலிக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். குளு 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 குளு. அருமை. இப்போது நாம் இழுக்கிறோம். அது வேலை செய்தது.
இப்ப சீக்ரெட் ஷோம்பஸ்டியர்ஸ் நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். ஸ்டியர்ஸ் கிரபேர்க கிட்டிங்கர் பற்கள். ஓ, அதை பற்றி கவலைப்படாதீர்கள், இதையும் சரி செய்யலாம். நாங்கள் ஒரு தூரிகை மற்றும் கார்காயில் பேஸ்ட் எடுப்போம். இது ஒவ்வொரு அழுக்கானவற்றையும் அகற்றி சுத்தமாக்கும். தேய்க்கவும் தேய்க்கவும் தேய்க்கவும். இப்பொழுது நீர்மூட்டியில் இருந்து நீர் கொண்டு உங்கள் வாயை கழுவுவது மட்டுமே மீதம் உள்ளது. அது அனைத்து பேஸ்டையும் நீக்கிவிடும். அற்புதம்! ஓ, என் பற்கள் மீண்டும் வெள்ளையாக இருக்கின்றன. அது என்ன? அது சிக்கிக் கொண்டது. என் உதடுகள். மாலி, இதை நீக்க உதவவும். நான் சிக்கிக் கொண்டேன். இப்போது வாங்க, இழுக்கவும். நான் இழுக்கிறேன், இழுக்கிறேன். ஓ, இழுக்கிறேன். நான் படுக்கையிலிருந்து அகற்றினேன். ஓ, அறுவைக்கா இப்படி நான் மிகவும் நடக்கும். என் உதடுகள் மிகவும் பெரியதாகவும் இருக்கின்றன. என்னிடம் இங்கு பல்வேறு அழகு சாதன பொருட்களுடன் பெரிய பெட்டி உள்ளது. ஓஹோ, இது என்ன? ஓ, நீ என்ன சவால் செய்கிறாய் டிஃபனி? அதை திருப்பி கொடு. அவை விளையாட்டு பொருட்கள் அல்ல. நான் உன் மேக்கப்பை நானே செய்வேன். இங்கே ஃபவுண்டேஷனை ஊற்று. மற்ற ஒரு மெல்லிய அடுக்கு பூசம். ஸ்ப்ரே நகராதே. நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். சரியா? ஏய், என் புருவங்கள் பற்றி என்ன? பாருங்கள், அவற்றை வெளிப்படுத்த நான் ஒரு யோசனை கொண்டிருக்கிறேன். புருவ ஸ்டென்சிலை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை இப்படி பிடி. நான் அவற்றை வரையுகிறேன். அப்படியே. டிஃபனி, பாரு. வாவ், இது அழகாக இருக்கிறது. என் புருவங்கள் இதுவரை இவ்வளவு நன்றாக இருக்கவில்லை. அடுத்தது என்ன? இப்போது எனக்கு நிழல்களுடன் ஒரு கை கட்டு வேண்டும். என் சைலவை சத்திர ஸ்பேசுடன் இமைகளில நிறம் தீட்ட விடு. இங்கே உனக்கு பொருந்துகிறது டிபனி. அதை பாருங்கள். ஆனால் நான் இன்னும் முடிக்கவில்லை. நமக்கு பிரகாசமான கண் வரி தேவை. அதை அப்படியே வையுங்கள். இப்போது உங்கள் உதடுகளில் சில இளஞ்சிவப்பு லிப் கிளாஸ். ரொம்ப பிரகாசமா இருக்கு. அப்போது உன் கண்ணிமைகளை வண்ணமயமா மாத்துவோம். வாவ், அவ ரொம்ப நீளமா இருக்கிற. இது சிறந்தது. கடைசி தொடுதல் சிறிது கிளிட்டர். வாவ், ரொம்ப அழகா இருக்கு. ஓ, அதிகமான களவாணிகள். வாவ், நான் மின்னுகிறேன். அத பாருங்க, எனக்கு இது பிடிக்கும். டிஃபனி, உன் பிக்டெயில்ஸ் மோசமாக இருக்கின்றன. உனக்கு ஒரு குளிர்ச்சியான முடி அலங்காரம் தேவை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நம் சுருட்சிகளை தளர்த்துவோம். இது என்ன? உங்கள் முடியில் ஒரு லாலிபாப்? ஓ, நீங்கள் அதை கண்டுபிடித்தீர்கள். நான் அதை ஒரு மாதத்திற்கு முன்பு இழந்து விட்டேன். சுவையானது. ஐயோ, சரி, மீண்டும் முடிக்கு. வாவ், இங்கே நிறைய முடிமுள் இருக்கின்றன. வெவ்வேறு வகைகள். உங்களுக்கு இவ்வளவு ஏன் தேவை? சரி, இப்போது அந்த முடியை சீவுவோம். அருமையான தூரிகை இல்லையா? இப்போது நுரை பயன்படுத்துவோம். Asimir Irsis Singer Mirik Hyphen Wadawam, the Minor Hours Stewardship is Gionar Hanare. இப்போது அதை சீவியால் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது நம் வேடிக்கையாக இருக்கிறது. ஆம், அது சரி. ஆனால் இது திறமையானது. இதை போலவே அந்த நுரை கொண்டு உங்கள் முடியை துடைக்கிறோம். இப்போது அதை உலர்த்த வேண்டும். முடியில் ஒரு சிறப்பு தொப்பி அணிந்து ஹேர் ட்ரையரை இணைக்கிறோம். அடடா, அது ரொம்ப வேடிக்கையா இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா அது முடிஞ்சது. வாவ், நான் பார்க்க விரும்புகிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் முடி இளஞ்சிவப்பு. நன்றி. ஆனால் இதுதான் எல்லாமா என்று நினைக்கிறீர்களா? ஏனெனில் நமக்கு ஒரு அழகான முடி அலங்காரம் செய்ய வேண்டும். அதை பாருங்கள். ஓ மாலி, நீ என்னை அழகாக மாற்றிவிட்டாய். இது என்ன? ஓ, குளிர்ந்த பிக்டெயில்ஸ். எனக்கு அவை பிடிக்கும். அவை மிகவும் இளஞ்சிவப்பு மற்றும் அழகாக உள்ளன. அவை எனக்கு பொருந்துகின்றன. இதுதான் எல்லாமா? ஓ, நகைகள் எவ்வளவு அழகாக அது மின்னுகிறது.
உனக்கு ஒரு உடை தேடுவோம். இந்த ஜாக்கெட்டை அணிந்து பாரு. ஓ இல்ல, இந்த உடை எப்படி? நீ செக்யூரிட்டி கார்டு மாதிரி தோணுவ. அர்த்தமற்றது. இதுவென்ன வேலை யூனிஃபார்மா? இல்ல, அது பாருங்கள், அது இன்னும் நாகரிகமாக இருக்கிறது. ஆம், நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். என் கீழ்ப்பகுதி பற்றி என்ன? அது ஒரு பிரச்சனை அல்ல. உன் வால் சரி செய்யட்டுமா? இப்போது அது இன்னும் அழகாக இருக்க வேண்டும். அது வேறு விஷயம். எல்லாம் அழகாக மின்னுகிறது. இதுவே நமக்கு தேவைப்பட்டது. வாவ் மாலி, என்னை நான் அடையாளம் காண முடியவில்லை. நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். நன்றி. நான் விரைவாக பள்ளிக்கு செல்ல வேண்டும். நீ ஒரு அற்புதமான நண்பன். யார் வர்றாங்க? ஓ நிமிஷம், என்ன? யார் அது? வெளியே போ. அது டிபனி தானா? அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். எனக்கு சொற்கள் இல்ல. வணக்கம் அனைவருக்கும். அருமையாக இருக்கிறாய் டிபனி. நீங்க என்னுடன் ஒரு தேதிக்கு வருவீர்களா? ஒரு தேதியா? சரி. இங்கே வா ஜிம்மி. இப்போது நண்டு மீது முத்தமிடு. வாவ், உங்களுக்கு வலிமையான ஓ என்ன நகங்கள்? ஆஃப். ஐயோ, நான் ஒரு நண்டு முத்தமிட்டேன். இப்போது நீ ஒருவர் மீது சதி செய்வது எப்படி என்று தெரிந்து கொண்டாய். இப்போது முழு பள்ளியும் உன்னை பார்த்து சிரிக்கிறது. நீங்கள் என்னை பெறுவது என்ன என்பதை பார்க்க தயார்தானே? நான் முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு இனிப்பு வேண்டும். இந்த கேக் கண்டிப்பாக கண்டிப்பாக என் பாசுமிகு எல்லாம் தயாராக இருக்கும். ஹர்ச்சி, அது வீட்டில் இல்லாதவர்கள் இப்படிதான். நீங்கள் சமையலில் அமைதியுடன் செயல்பட வேண்டும். உங்கள் எண்ணத்தில் இல்லையேல் சரியாக ஆகாது. எனக்கு கேக்குக்காக பல நிறங்களுடைய கேக்குகள் ஏற்கனவே உள்ளன. முதலில் ஒரு சிவப்பு அடுக்கு இருக்கும். கிரீமை அழுத்தி வீழ்த்தவும், மேலே மஞ்சள் போடவும், அதற்கு பிறகும் மீண்டும் கிரீம் அடுக்கு, அப்படியே பச்சை மற்றும் பின்பு நீலம். அதை ஒரு அடுக்கு பச்சை மாஸ்டிக்கால் மூடி விடுவோம். மேலும் ஸ்கிட்டில்ஸ் மனம் கொண்ட வண்ண கோலங்களுடன் எல்லாவற்றையும் அலங்கரிக்கவும். ஆம், அது மிகவும் ருசியானதும் பிரகாசமானதாகவும் இருக்கும். எனக்கு தோணுது அது முடிந்து விட்டது. நான் மிடரு கூட சேர்க்க முடிந்தது. நான் சாக்லேட் கேக் சாப்பிட போகிறேன். ஏனெனில் சின்ன பெண் சோஃபி சாக்லேட்டை மிகவும் விரும்புகிறாள். ஆனால் அதை மூலிகழனி பழங்களால் அலங்கரிக்க விரும்பவில்லை. அதை சாக்லேட் மற்றும் நுடல்லாவால் அலங்கரிக்க போகிறேன். ஆம், சோஃபி இந்த சாக்லேட் பரிசுகளை விரும்புகிறாள். மேலும் மேலும் சாக்லேட் மேலே கொஞ்சம் M&Ms. ஓ மை காட், என் கேக் மிகவும் சாக்லேட் நிறைந்ததாக மாறிவிட்டது. என்னோட கேக்கு தான் கிட்டத்தட்ட ரெடி. எனக்கு நூடல்லா வேணும். ஆனா அது எங்க இருக்குன்னு? நூடல்லாவையும் M&Mகளையும் யாரெல்லாம் பயன்படுத்தினர்? என் கேக் செய்ய அதை உபயோகிக்க வேண்டும். நூடல்லா ஒன்று கூட இல்லை. M&M மிட்டாய் ஒன்னும் கூட இல்லை. ஓ, என்ன ஒரு கவலை. சரி பாட்டி, என் செய்த சாக்லேட் இனிப்புகளை திருடி இருந்தால் நான் அவள் பேரிக்கிழங்கை எடுத்துக் கொள்கிறேன். மைலி, ராஸ்பெரிகளை திருப்பி கொடு. அப்படியே எடுத்துச் செல். சரி, நான் எங்கு நிறுத்தினேன்? ஓ சரி, ராஸ்பெரிகளில் பாலையும் பாத்திரத்தில் போட்டு மிக்சியில் நன்றாக தரிக்க. ஓ ஆம், நாங்கள் இந்த ராஸ்பெரி சிரப்பை பெற்றுள்ளோம். இதை இந்த பலூனுக்கு ஊற்றலாம். தயார். இப்போது பலூனை இனிப்பு குளிர் மிட்டாய் உட்பகுதியில் வைத்துக்கொண்டு இனிப்பு மீது கொட்ட வேண்டும். ஆச்சரியம் கொடுக்க போகின்றது. கிரீமை தடவி விடலாம். இனிப்பு ஒன்றை விட்டு வைக்கலாம். அப்படித்தான். மற்றும் நிச்சயமாக ஹப்பா பப்பா சுவையுடன் நெய்லி ஜெல்லி ஊற்றுவேன். எவ்வளவு சுவையாகவும் அழகாகவும் உள்ளது. சற்று மிட்டாய் தூவல் ஊற்றுவோம். நான் தயாராக இருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் முயற்சித்து பார்க்க விரும்புகிறேன். எல்லாமே சுவையாக இருக்கிறது. நான் பச்சை கேக்கோடு தொடங்க விரும்புகிறேன். ஒரு துண்டு வெட்டுவோம். வாவ், இது எவ்வளவு விசிறி. சூப்பர், மிகச்சிறந்த சுவை. இப்போது நான் சாக்லேட் இதயத்திலிருந்து ஒரு துண்டு வெட்ட விரும்புகிறேன். ஓ, எனக்கு நம்பிக்கை இல்லை. இது உள்ளே மிகவும் சாக்லேட் போன்றதாகவே உள்ளது. ஓ, மேலும் மிகுந்த சுவையாக உள்ளது.
இப்போது கடைசி கேக். இந்த சர்க்கிள்கள் கேக்கில் யாருக்கு? ஏன் இவைகளை தேவை செய்கிறேன்? சரி, இப்போது விளங்கப் போகிறேன். 100. நீங்கள் ஒரு பிங்க் கரடியை பெறுவீர். ஓ, அருமை! இது எவ்வளவு எளிதாக இருக்கிறது. நான் இப்போது இலக்கை அடிக்கப் போகிறேன். வாவ், இதுவா ராஸ்பெரி சிரப்? இப்போது இந்த கேக்கை சுவைக்க வேண்டுமானால் என்ன சுவை! சூப்பர், நன்றாக சரி செய்தாய் சோஃபி. உன் பியரை தயிர். இது மிகவும் மென்மையானது. நன்றி சகோதரி. மயிலி வென்று விட்டாள். என்ன? ஹூரே! வெற்றி எனது. எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் குழம்பிய முட்டை வேண்டும். நீ அதை எனக்காக சுவைக்கப்பட முடியுமா? கண்டிப்பாக செல்லம். நீ நினைக்கின்ற எதையும். நான் எங்கு தொடங்குவது? நான் ஒரு பாரம்பரிய தள்ளி போன முட்டை செய்வேன். நாங்கள் முட்டையை ஒரு வாணலியில் உடைத்து பக்கத்தில் பெய்கனை வைக்கிறோம். எனது தள்ளி போன முட்டைகள் தயாராக உள்ளன. அவற்றை தட்டில் ஊற்றுவோம். புழுங்கிய பெய்கனில் இருந்து காதுகளை உருவாக்குகிறோம். மேலும் நான் இந்த பால்கோவையை நறுக்கமாக வெட்டி மீசைகளை உருவாக்குகிறேன். நல்ல வேலையாட்டி மயிலி. நன்றாக சமைக்க வேண்டியது அவசியம். இல்லை என்றால் சோஃபி முட்டைகளை நன்றாக சுட வைத்து விட்டேன். உண்ணவே மாட்டேன். இப்போது பிறழியை உரிக்க வேண்டும். அழகு. இப்போது முட்டையை 2 பாதியாக்க வேண்டும். சுட்ட முட்டையின் 1 பாதியில் கைசையை சுழற்றி அமுக்கவும். இப்போது மற்றொரு பகுதியை மேல் வைக்கவும். கண்ணாடியை உருவாக்குவோம். கண்களையும் வாயையும் நுழைக்கவும். ஓ, பார்ப்பறவை மற்றும் முட்டை கிடைத்தது. ஓ, அற்புதம்! ஹாய்டி டாய்டி ஷார்ட்ஸ் கிடைக்கிறது. ஓ, ஆமாம். ஓ, விஷிடுவோம். சமையலுக்கு தொடர்வோம். இப்பொழுது நம்மால் மஞ்சள் கறி எடுக்க வேண்டும். புய்வையும் மாறுவுக்கு உறுதி செய்யப்பட்ட முட்டைகள் உண்டு. உலர்த்தப்பட்ட மஞ்சள் கருமுள் கருவிலுடன் குழைக்க வேண்டும். மஞ்சள் கருவை குச்சி துண்டாக்கிய பின் அவற்றையும் வர்ணம் செய்ய வேண்டும். ஓஹா, 4 வண்ண வேலைப்பாடுகள் இருக்கும். ஓ, அதை பாருங்கள். இப்போது முட்டை கருவை உள்ளே வைக்கவும். அது அற்புதமாகவும் அழகாகவும் இருக்கும். ஆஹா, அருமை. ஷெஃப், என் மூலம். இது என்ன? வாவ், எப்படி குளிராக இருக்கிறது. எல்லாம் அழகாக தெரிகிறது. அதை கொஞ்சம் வேறு. சரி, அதை பரிமாறுவதற்கு முயற்சிப்போம். ஒரு துணியை எடுத்துக்கொள்வோம். இது நன்றாக மணக்கிறது. அப்படின்னா சரியானதுதான். சரி, இன்னும் என்ன தயாரிக்கப்பட்டிருக்கும் என்று பார்ப்போம். ஓ, நிறமுடைய முட்டைகள் இங்கே. இது போன்று நான் எதையும் சாப்பிட்டதில்லை. சிறப்பாக இருக்கிறது. அப்பா, எவ்வளவு அழகானவை. இவை சிறிய குழிவிட்ட குஞ்சுகள். ஆஹா, இத்தகைய அதிசயத்தை யார் தயாரித்தார்கள்? நான் இனிமேலே உங்களை குழந்தைகளே சாப்பிடப் போகிறேன். என்ன? ஓ, மிகவும் ருசிகரம். இது அழகாகவும் வாய்ப்பாயும் உள்ளமாகவும் இருக்கிறது. சுவையாக. காஃபி. இது மிக கொடூரமாக உள்ளது. ஆமா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ இறக்கமற்றவளை நிறுத்திவிடு. ஆஹா, இது மிகவும் ருசியாக உள்ளது. நன்றி பாட்டி. ஆஹா, அவள் அவற்றை பருகினாள். ஆஹா, எனக்கு மிகவும் பிடித்தது. வெற்றி உங்களுக்கே. என்னது உங்களுக்கு? அது நகைச்சுவையாக இருக்கும் என்று நினைத்தேன். நான் ஓவியம் முடித்து விட்டேன். எனக்கு பாப்கார்ன் வேண்டும். உங்கள் விருப்பங்களை காத்திருக்கிறேன். இல்லை. தாமி விருது மிகச்சோசி பாப்கார்ன் இயந்திரத்தில் வாங்க வேண்டாம். Itri vitamins 32 சுவையாக தீரிமால் சாப்பம். பிரதேசத்தை இயற்கை முறைகள் வைத்திருக்கிறதின் டோரிஸ். ஓ, எஸ், இது வேலை செய்கிறது. எனக்கு தெரியாது. கிரீன் பாப் இங்கே மட்டுமே இறந்து விடுகிறது. யோசனை. நான் பாபை இயற்கையான முறையில் இறக்கச் செய்ய முடியும்.
இது கஷ்டமாக இருக்கும். நானாங்க அத ஒரு பிளண்டரை எடுத்து சாத்துங்கள். தயாரா? இப்போது பெற்றியில் மக்காச்சோள பொரிய முத்துக்களை ஊற்றுங்கள். அது பத்தும். துடைப்புடன் உறுதியாக மூடி முடிவிற்கு காத்திருக்கவும். எந்த நேரத்திலும் இப்போது பாப்கார்ன் சமைக்க தொடங்கும். இப்பொழுது உறுதியாக இது ஒரு தவறு. நீங்கள் மேய்ச்சல் பாப்கார்ன் போட வேண்டும். நான் சாஃபிக்காக பாப்கார்ன் மொட்டை திரட்ட விரும்புகிறேன். ஆம், சூப்பர் டஸ்டுடன் மைஸ். ஒரு சூப்பர் டஸ் மாலை. எனக்கு எளிய யோசனைகள் இருக்கின்றன. மைஸ் சமைக்க காத்திருக்கிறேன். இன்னும் தயாராக எதற்கில்லை? ஓ, எனக்கு மின் அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டும். அப்படிதான். மேலும் அதிகபட்சமாக. ஓ இல்லை, நான் அதனை அதிகமாக செய்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். சரி, இப்போது காலையை எனக்கு போல ஒரு போட்டுவிட்டு சகஜமாக களைப்பின் போக்கின்றது. என்ன செய்வது? ஓஹோ, சூப்பர். சுதந்திரமா? எங்கிருந்து தொடங்கலாம்? வாவ், அது எரிந்த பாப்கார்னா? இங்கே எனக்கு அப்படி ஒன்றும் வேண்டாம். இப்போ அதை மேசையிலிருந்து துடைத்து விடுவோம். அதை தொட்டு பார்க்கவே நினைக்கல. சரி, நல்லா இருக்குது. ஓ, அந்த பச்சை பாப்கார்னை நான் முயற்சிக்க விரும்புறேன். இது ருசி இருக்குது. முயற்சி செய்யலாம். எவ்வளவு வெறுப்பாக இருக்கிறது. இது ப்ரோக்கோலி சுவை போல உள்ளது. இதை நீக்குங்கள். அப்படியா ருசிகரமாக இருக்கும். இது வகுப்பு பூ மச்சு முளைத்து அங்கே இருப்பது போலதானே. வா, நல்ல குளிர்ச்சி. வாருங்கள், இப்போது முயற்சிப்போம். ரொம்ப ரசிக்கத்தக்கது. சமையல்காரர், நீங்க தான் வெற்றியாளர். Safi, I bring it to your ஆமா, கண்மணி,